நேற்று நைட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது என் வண்டி பெட்ரோல் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. சரி நாங்கள் ஒரு 3 வண்டியில் போனோம். அப்படியே டோ பண்ணிட்டு போயிட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கலான்னு பார்த்தா மணி ஒரு 12:30 இருக்கும். பெட்ரோல் பங்க்ல அவ்வளோ கூட்டம். சரி இந்த பெட்ரோல் பங்க்ல தான் கூட்டமா இருக்குன்னு அடுத்த பெட்ரோல் பங்க்கு போனா வாட்டர் பாட்டில் கேனுன்னு கையில கிடைக்கிற எல்லாத்துலயுமே பெட்ரோல் பிடிக்கிறாங்க. சரி என்னதான் ஆச்சுன்னு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, வார் நடக்கிறதுனால 1-2 நாள பெட்ரோல் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆக போதும். அதனால தான் வந்து இப்பயே வாங்குறோம்னு அங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. நேற்று வரைக்கும் சிலிண்டர் பிரச்சனை. எங்கள் வீட்டில் புக் பண்ணி 6 நாளாவது ஒன்றும் சிலிண்டர் வரலன்னு நேற்று தான் அலைஞ்சு கிரிஞ்சு எப்படியாவது சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது பெட்ரோல் பிரச்சனை. சரி கூட்டமாக இருக்கே, காலைல வந்து பெட்ரோல் போட்டுக்கலான்னு என் ஃப்ரெண்டை டோப் பண்ணி வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னான். மச்சான் நான் பெட்ரோல் 200 ரூபாய்க்கு தான்டா போட்டேன். செருப்பாலே அடிப்பேன், ஒழுங்காக டோப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டோப் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் வீடியோ பார்த்தா இந்த நியூஸ் முழுக்க ஃபேக்கு, யாருமே நம்பி போய் பெட்ரோல் வாங்காதீங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு இது போல் ஃபேக் தான், யாருமே போய் பெட்ரோல் வாங்காதீங்கன்னு. சரி வந்து கவர்மெண்ட்டே ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலையே, நம்ம ஏன் போய் க்யூவில் நிற்கணுன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். ஆனால் காலைல ஏந்தவொடனே எங்கள் அம்மா 2 வாட்டர் பாட்டிலை நீட்டி இந்தடா போய் பெட்ரோல் வாங்கினோடான்னு சொல்கிறாங்க. நான் ஒரு படித்த பையனா உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அம்மா இந்த நியூஸ் முழுக்க ஃபேக்கு, கவர்மெண்ட்டே ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலன்னு. ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இதை கூட உன்னால செய்ய முடியாது, உடனே பெட்ரோல் மட்டும் வாங்கி வராத, வீடியோ மட்டும் நல்லா பண்ண. நான் பெட்ரோல் வாங்கல, சைக்கிளில் போய்க்கிறேன். எங்கே போனேன் போ கட்டுப்பூத்தின் வீடியோ